மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரம் 7 சித்திரக்கலை பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனை நாங்கள் கடந்த வகுப்பிலே தாது கோபுரங்கள் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். சரியா? அதாவது தாது கோபுரங்கள் என்ன வடிவங்கள் இருக்குது, இலங்கையில் எந்தெந்த வடிவங்கள் இருக்குது, அதை விட இலங்கையில முதலாக அமைக்கப்பட்ட தாதுகோபம் எது மற்றும் மேனிய தாதுகோபங்கள் பற்றிய விடயங்களை கற்றிருந்தோம். சரியா? அதாவது தூபராம, ருவன்வெளிசாய, அபயகிரி, ஜேத்தவனராமிய போன்ற தாதுகோபங்கள் பற்றி கற்றிருந்தோம். அதனுடைய மிகுதி பகுதியான ஏனைய தாதுகோபங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இன்றைய வகுப்பில் கலந்துரையாட போகின்றோம். அப்ப மாணவர்களை நான் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், சரிவர குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற தாதுகோபமானது ரன்கொட் விகாரை. சரியா? ரன்கொட் விகாரையும் இலங்கையில் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாதுகோபங்கள்ல ஒன்றா இருக்குது. இதுதான் இந்த ரன்கொட் விகாரையினுடைய அமைப்பு, அதாவது ஒளிப்படம். சரியா? இதெல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும், அவதானித்து வையுங்கள். சரியா? இதை பற்றிய வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் வருவது சாத்தியமாக இருக்கிறது. சரியா? அவ பார்க்கலாம் மாணவர்களே, இந்த ரன்கொட் விகாரை தொடர்பான விடயங்கள், யாரால் அமைக்கப்பட்டது, எந்த காலத்தில் அமைக்கப்பட்டது, எந்த மன்னனால் அமைக்கப்பட்டது, எத்தனை அடி உயரமாக இருக்கிறது, அடுத்து இங்கே சிறப்பாக இருக்கின்ற சில விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? அவ பாருங்கள், இந்த ரன்கொட் விகாரையானது பொலனறுவை காலத்தில் அமைக்கப்பட்ட விகாரை. சரியா? அதாவது அதிகமாக விகாரைகள் அனுராதபுர காலம் மற்றும் பொலனறுவை காலத்தில் அமைக்கப்பட்டது. அதே போல இந்த ரன்கொட் விகாரையானது பொலனறுவை காலத்துல அமைக்கப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கிறது. சரியா? இந்த ரன்கொட் விகாரையானது எங்கே அமைந்திருக்கிறது என்றால், பொலனறுவை ஆழகான பிரிவினா பூமிக்கு மேற்கு திசையில அமைந்திருக்கிறது. சரியா? பொலனறுவையில் இருக்கின்ற ஆழகான பிரிவினா இருக்கின்றது. அந்த ஆழகான பிரிவினா என்ற மேற்கு திசை பகுதியில தான் இந்த தாதுகோபம் என்ன செய்திருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட இந்த தாதுகோபத்தை யார் கட்டினு சொல்லப்படுதுண்டா, நிசங்கலதான் மன்னன். அதாவது நிசங்க மன்னனால இந்த பொலனறுவை ரன்கொட் விகாரையானது கட்டப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப இந்த தாதுகோபத்தோட உயரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 200 அடி உயரம் கொண்டதாகவும், அதோட அடிப்பகுதியில சுற்றளவு பாத்தீங்கன்னா 186 அடி உயரத்தை கொண்டதாகவும் இருக்கிறது. சரியா? அதாவது அடிப்பகுதி சுற்றளவு 186 அடியை கொண்டதாக இருக்கிறது. உயரம் 200 அடி உயரம் கொண்டதாக இந்த ரன்கொட் விகாரையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இது யாரால் அமைக்கப்பட்டது, நிசங்கமெல்ல மன்னனால் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொலனறுவை காலத்துக்குரிய ஒரு விகாரையாக இருக்கிறது. அதோட 200 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. 186 அடி சுற்றளவு கொண்டதாக இந்த ரன்கொட் விகாரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், உடனுடனே கொப்பியில குறிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாதுகோபம் எந்த அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நாங்கள் ஏனைய தாதுகங்கள், நான் கற்ற தாதுகங்கள் கூட ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக பார்த்திருந்தோம். நீக்குமுள் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்குது, தானிய குவியல் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது, மணி வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது கற்றிருக்கின்றோம். சரியா? அதே போல இந்த ரன்கொட் விகாரை என்ன வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்குது என்றால், நீர்க்குமுள் வடிவம், அதாவது புப்லாகார. சரியா? அதாவது புப்புளாக்கார அல்லது புப்புளாக்கார என்று சொல்றது. இந்த வடிவத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ரன்கொட் விகாரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. சரியா? சரி, அதோட இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாதுகோபத்திலையும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. சரியா? வட்டதாக இருக்குன்னு பார்த்து நாங்கள் சிலைமணிகள் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம் வேறு வேறு தாதுகோபங்கள்ல. அதை விட சங்கநிதி பதுமநிதின்னு உருவங்கள் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். சரியா? அதே போல ஜானி அணிமதில் இருக்குன்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த ரன்கொட் விகாரையிலையும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களே, அதாவது தாதுகோபத்தின் 8 மூலைகள்லையும் 8 சிலைமணிகள் காணப்படுது. இதுதான் அந்த ரன்கொட் விகாரையினுடைய சிறப்பம்சம். அங்க இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு அம்சமா இருக்கிறதுதான் 8 மூலையிலையும் 8 சிலைமணிகள் காணப்படுது. சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அதோட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த தாது கோபுரத்தினுடைய சதுரக்கோட்டத்தின முகப்புகள்ல சூரியனை குறிக்கின்ற அடையாளங்கள் காணப்படுகிறது. சரியா? அதாவது தாதுகோபத்தின் அந்த சதுரக்கோட்டத்தினுடைய அந்த பகுதியில் என்னன்னா சூரியனை குறிக்கின்ற குறியீடாக இருக்கின்ற அந்த அடையாளம் சக்கரத்தை நீங்க என்ன செய்யலாம், அதுல காணக்கூடியதாக இருக்கு. சரியா? இதுவும் ஒரு சிறப்பம்சம்.
அதாவது 8 மூலைகள்ல என்ன இருக்குது, 8 சிலைமணிகள் இருக்குன்னு சொன்னார். அதே போல அந்த தாதுகோ ரன்கோட் விகாரையினுடைய தாதுகோத்தினுடைய அந்த சதுரக்கூட்ட பகுதியிலே சூரியனை குறிக்கின்ற சக்கரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த ரெண்டும் ஒரு சிறப்பம்சம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ரன்கோட் விகாரை என்ற 4 திசைகள்லையும் அலங்கார அந்த மலர்கொடி அலங்காரங்களோட செதுக்கப்பட்டிருக்கின்ற வாகல்கடங்கள் 4 இருக்குதான். சரியா? அப்ப இதுவும் ஒரு சிறப்பம்சம். சரியா? அப்ப பாருங்க, நான் மீண்டும் கூறுகிறேன் பாருங்க. அதாவது இந்த ரன்கோட் விகாரையானது பொலனறுவை காலத்தில் அமைக்கப்பட்டது. நிசுங்க மன்னனால் அமைக்கப்பட்டிருக்குது. 200 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குது. 186 சுற்றளவு கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த ரன்கோட் விகாரையில 4 திசைகள்லையும் 4 வாகற்கடங்கள் இருக்குது. அந்த வாகற்கடங்கள் மலர்கொடி அலங்காரங்களோட அமைக்கப்பட்டிருக்குது. சரியா? அதே போல 8 மூலைகள்லையும் 8 சூரியனை 8 சிலைமணிகள் இருக்கிறது. அதே போல அந்த சதுர கோட்டத்திலே சூரியனை குறிக்கின்ற சக்கரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இதெல்லாம் வந்து சிறப்பம்சங்கள். சரியா மாணவர்களே? அப்ப நான் கூறிய இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், நினைவில் வைத்துக்கொண்டு அவற்றை நீங்கள் பரீட்சையிலே விடையளித்து இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். சரியா மாணவர்களே? அவ பாருங்க மாணவர்களே, இவ்வளவு நாங்கள் பார்த்தது ரன்கோட் விகாரை. இனி நாங்க பார்க்க போகின்ற விகாரையானது கழனி விகாரை. அதாவது கழனி தாதுகோகம் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து கற்க போகின்றோம். அப்ப பாருங்கள், இதுல தரப்பட்டிருக்கிறது கழனி தாதுகோகத்தினுடைய உருவப்படம், அதாவது ஒளிப்படம் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? இதை நீங்க இதுல அவதானிக்கக்கூடியதா இருக்கு. இதை நீங்கள் சரிவர நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நீங்க உங்களுடைய கொப்பிகள்ல என்ன செய்யலாம், ஒட்டி வைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. சரியா? வர்ணப்படங்களாக ஒட்டி வைத்தால் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. சரியா மாணவர்களே? அப்ப பாருங்க, இதுல நாங்க பார்க்க போது கழனி தாதுகோபம். சரியா? இந்த முதற் தாதுகோபம் அனுராதபுர காலத்தை சேர்ந்தது. சரியா? அதுக்கு பிறகு இது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பிற்காலத்துல அழிஞ்சு போய் 20ஆம் நூற்றாண்டுல மீண்டும் புனரமைக்கப்பட்டது. சரியா? அதாவது கழனி தாதுகோபத்தினுடைய முதல் தாதுகோபம், அந்த முதலாக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பானது அனுராதபுர காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. ஆனா இது பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அழிஞ்சு போய் 20ஆம் நூற்றாண்டுல மீண்டும் என்ன செய்யப்பட்டிருக்குது, புனரமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப இந்த தாதுகோபம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கழனி பிரதேசத்துல இந்த கழனி தாதுகோபமானது அமைந்திருக்கிறது. எங்கே அமைந்திருக்கிறது? கழனி என்ற இடத்துல இந்த கழனி தாதுகோபம் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இது என்னன்னு சொல்லப்படுது, கழனி தாதுகோபம் என்று அழைக்கப்படுகிறது, என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. சரியா? சரி, அதை விட நீங்க இதுல பாத்தீங்கன்னா கழனி தாதுகோபத்துல சிறப்பா அந்த சித்தார்த்தர் புத்தனாகி 8வது ஆண்டுல மணி அப்பிதனா அரசென்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இலங்கைக்கு எழுந்தருளி ரத்தின கற்களால அலங்கரித்த ஆசனத்துல அமர்ந்து உபதேசம் செய்திருக்கிறார். சரியா? அந்த ரத்தின ஆசனத்தை உள்ளே வச்சுதானாம் இந்த தாதுகோபம் வைக்கப்பட்டிருக்குது. சரி, அந்த தாதுகோபம் அதாவது தூபராம தாதுகோபம் புத்தரனுடைய வலது தாடி எலும்பை வச்சு அமைக்கப்பட்டதுன்னு நாங்கள் கற்றிருக்கிறோம். அதே போல இந்த கழனி தாதுகோபமும் புத்தரோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை வைத்துத்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, அமைக்கப்பட்டிருக்குது. அதை நான் மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள் மாணவர்களே. அதாவது சித்தார்த்தர் என்ன செய்யறாண்டா புத்தராகி 8வது ஆண்டுல, சரியா, புத்தராகி 8வது வருஷத்துல மணி அப்பிதனா அரசன் என்ற ஒரு அரசன் வேண்டுகோள் விடுக்கிறான். அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப என்ன செய்யறாட்டா புத்தர் இலங்கைக்கு எழுந்தருளி இலங்கைக்கு வந்து ரத்தின கற்களால் அலங்கரிச்ச ஆசனத்துல இருந்து தர்ம உபதேசம் செய்கிறார். சரியா? அந்த தர்ம உபதேசம் செய்த அந்த ஆசனம் இருக்கல, அவர் இருந்த ஆசனம், அந்த ரத்தின ஆசனத்தை தான் உள்ளே வைத்து ஜடாலதிச என்ற அரசனால இந்த கழனி தாதுகோபம் நிர்மாணிக்கப்படுது. சரியா மாணவர்களே? சரி, அப்ப யாரால் அமைக்கப்பட்டது? ஜடாலதிச என்ற அரசனால இந்த கழனி தாதுகோபம் அமைக்கப்படுது. அதாவது புத்தராகி 8 வருடங்களின் பின்னர் சித்தார்த்தர்கிட்ட ஒரு ஆள் வேண்டுகோள் விடுக்கிறார். யார் வேண்டுகோள் விடுக்கிறார்? அப்பிதனா அரசன் என்ற ஒரு வேண்டுகோள் விடுத்து அதனூடாக இவர் இலங்கைக்கு வந்து இங்க வந்து என்ன செய்யறார், தர்ம உபதேசம் செய்கிறார். அந்த தர்ம உபதேசத்தை எங்க இருந்து செய்கிறார்? ஒரு ரத்தின கற்களால் அலங்கரிச்ச ஆசனத்திலிருந்து தர்ம உபதேசம் செய்கிறார். அந்த ஆசனத்தை வச்சுத்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த கழனி தாதுகோபம் ஜடாலதிச என்ற மன்னனால நிர்மாணிக்கப்படுது. சரியா மாணவர்களே? சரி, இனி நாங்க பார்க்க போறோம் இந்த விகாரை
16 இடங்கள்ல அடங்குற ஒரு விகாரை. அதாவது சொலமஸ்தானத்துல என்ன இந்த விகாரை உள்ளடங்குதுன்னு சொல்லப்படுது. அதான் இந்த 16 இடங்கள். சரியா? இது தற்போது இந்த தாதுகத்தின் முழு உயரம் எப்படி இருக்குன்னா 90 அடி உயரமாக இருக்கிறது. அதாவது இந்த கலனி தாதுகமானது தற்போது எல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டெல்லாம் தற்போது எந்த அளவு உயரத்தில் இருக்குன்னா 90 அடி உயரத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, எத்தனை அடி உயரம்? 90 அடி உயரம். சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாதுகோபம் எந்த வடிவத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? அதாவது தானிய குவியல் வடிவம், தானியாகார. சரியா? தானிய குவியல் வடிவத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த கலனி விகாரையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? சரி, அதோட இந்த விகாரையில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாதுகோபத்தின் 4 திசைகள்லையும் மலராசனமாக பயன்படுத்தப்படுகின்ற வாகல் கடங்கள் 4 அமைந்திருக்கிறது. சரியா? அதாவது இந்த தாதுகோபத்தினுடைய 4 திசைகள்லையும் ஒன்றுக்குதான் என்னன்னா, அதாவது 4 திசைகள்லையும் மலர் ஆசனமாக பயன்படுத்தப்படுகின்ற வாகல் கடங்கள் 4 அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. சரியா? சரி மாணவர்களே, அப்ப நாங்கள் மீண்டும் இந்த கலனி தாதுகத்தை பார்க்கலாம். இதுதான் அந்த கலனி தாதுகத்தினுடைய ஒளிப்படம். சரியா? இந்த கலனி தாதுகத்தின் விடயங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா இது முதலாக இந்த முதல் தாதுகம், இந்த தாதுகத்தினுடைய முதல் தாதுகம் அனுராதபுர காலத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. பின்னர் இது அழிஞ்சு போய் என்ன செய்யப்பட்டிருக்குது? புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது. சரியா? பிறகு இந்த தாதுகோபம் எங்க இருக்குன்னா கலனி என்ற பிரதேசத்துல இந்த கலனி தாதுகோபம் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. இது தற்போதைய உயரம் 90 அடி உயரமாக என்ன இருக்குது? இந்த கலனி தாதுகோபம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதோட இந்த கலனி தாதுகோபம் எதனை வைத்து நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னா சித்தார்த்தர் புத்தராகி 8 வருடங்களுக்கு பிறகு ஒரு மன்னன் என்ன செய்கிறார்? வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன? இலங்கையில வந்து எழுந்தருளி செய்து உபதேசம் செய்யுமாறு. சரி, அப்படி உபதேசம் செஞ்ச நேரத்தெல்லாம் வந்து என்ன செய்யப்படுதுண்டா ஒரு மாணிக்க ரத்தின கற்களால பதிக்கப்பட்ட ஆசனத்தின் மீது இருந்து உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் செய்யப்பட்ட அந்த ஆசனத்தை கொண்டுதான் ஜடாலதிஸ்த மன்னனால இந்த தாதுகோபம் அமைக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறேன். சரியா? அதை விட இந்த தாதுகோபத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னான் உங்களுக்கு 4 திசைகள்லையும் மலராசனமாக பயன்படுத்தப்படுகின்ற வாகல் கடங்கள் 4 இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோட இது தானிய குவியல் வடிவத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு கூறியிருக்கிறேன். சரியா மாணவர்களே? சரி, அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. நாங்கள் இவ்வளவு நேரமாக கற்றது மற்றும் கடந்த வகுப்பிலே கற்ற விடயங்கள் தாதுகோபுரங்கள். சரியா? இலங்கையினுடைய தாதுகோபங்கள் பற்றிய விடயங்களை கற்றிருந்தோம். இப்ப நாங்க கற்க போகின்ற விடயம் என்னவென்றால் இலங்கையின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து குகை ஓவியங்கள். சரியா? இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முன்னைய காலத்து குகை ஓவியங்கள் தொடர்பான விடயங்களை தான் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் கற்க போகின்றோம். அப்ப நான் கூறுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். சரியா? அப்ப பார்க்கலாம் இலங்கையினுடைய வரலாற்று முந்தைய காலத்து குகை ஓவியங்கள் அது எங்கெங்க வரையப்பட்டிருக்குது, எந்த காலத்துல வரையப்பட்டிருக்குது, யாரால வரையப்பட்டிருக்குது, என்னென்ன விடயங்கள் வரையப்பட்டிருக்குது. சரியா? அது தற்போது அழிந்திருக்கிறதா அல்லது தற்போது வரை இருக்கிறதா, எவ்வாறான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் கற்க போகின்றோம். சரியா? இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சரி, அவ பாத்தீங்கன்னா இந்த இலங்கையில வரலாற்றுக்கு முந்தைய குகை ஓவியங்கள் எங்கே அதிகமா இருக்குன்னா வடமத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்கள்ல தான் இலங்கையின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து குகை ஓவியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? வரையப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அந்த குகை ஓவியங்களை பாத்தீங்கன்னா இலங்கையின் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 2.5 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பதை காட்டுவதற்கு மனிதர் பயன்படுத்திய கல்லாலான கருவிகள் சான்று பகிர்கின்றது. சரி, அதாவது இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்து அந்த குகை ஓவியங்கள் இவ்வளவு வருஷத்துக்கு முந்தியது என்றத அந்த குகை ஓவியங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய அந்த கல்லாலான கருவிகள் என்ன செய்து சான்று பகிர்கின்றது. சரியா? அந்த எவ்வாறு அமைக்கப்பட்டுகின்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். சரியா? அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் 2.5 லட்சம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதை காட்டுறதுக்காக அந்த மனிதர் பயன்படுத்திய கல்லாலான கருவிகள்லாம் சான்று பகிர்கிறது. சரி, இதற்கேற்ப வரலாற்றுக்கு முந்தைய கால சித்திரங்கள் 3000 ஆண்டுகள் மாத்திரம்தான் பழமையானது என்று ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். சரியா? அதாவது
வரலாற்றுக்கு முந்தைய அந்த சித்திரங்கள் 3000 ஆண்டுகள் மாத்திரம்தான் பழமையான ஒரு பேராசிரியர் சொன்ன நேரத்துல அதே நேரம் அந்த கல்லாலான கருவிகள் என்ன சொல்லி இருக்குதுன்னா 2.5 லட்சம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சான்றை பகுக்கிறது. சரியா? அப்ப இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முந்தைய கால குகை ஓவியங்கள் 3000 ஆண்டுகள் மட்டும் பழமையானது என்று கூறிய அந்த பேராசிரியர் யார் என்றால் பேராசிரியர் டிபி நந்ததேவ. பேராசிரியர் டிபி நந்ததேவ தான் இந்த இலங்கையுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள் எல்லாம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சரியா? சரி மாணவர்களே. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா இபி தரணியகல. சரியா? இபி தரணியகலவும் இது தொடர்பான கருத்தை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அவை என்று ஒரு அனுமானித்து கூறப்பட்ட விடயமே தவிர ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இல்லை. சரியா? சரி. அப்ப அதோட பாத்தீங்கன்னா இந்த சித்திரங்கள் வேடர்களால் தான் வரையப்பட்டது என்று ஒருத்தர் கூறியிருக்கிறார். யார் கூறியது? செலிக்மான். செலிக்மான் என்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் இந்த சித்திரங்கள் இலங்கையினுடைய முற்காலத்துல வாழ்ந்த வேடர்களால் தான் நிர்மாணிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். சரியா? அதோட இலங்கையில வரலாற்றுக்கு முந்தைய காலத்து புகை சித்திரங்கள படைப்புகள்ல மனித உருவங்களும் பிராணிகளும் தான் பிரதான கருப்பொருளாக இருந்திருக்கிறது. சரியா? அதாவது இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகைகள்ல வரைந்த அந்த ஓவியங்கள்ல பிரதான பாத்திரமா இருந்திருக்கிற அந்த பிரதான கருப்பொருளாக இருந்த விடயங்கள் என்னன்னா மனித உருவங்களும் விலங்குருவங்களும், அதாவது பிராணியற்ற உருவம் தான் என்ன பிரதான பாத்திரமாக இருந்திருக்கிறது. சரியா? சரி. அதை விட பாத்தீங்கன்னா இந்த விலங்கு உருவங்களுக்கு இடையே நீங்க யானை, சிறுத்தை, முதலை, மான், மரை, குரங்கு, மான், அடுத்து உடும்பு, மயில், பூரான் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இளைஞருடைய குகையோவியங்கள்ல எந்தெந்த உருவங்கள் மிகவும் பிரபஞ்சமா இருந்திருக்குது, முக்கியத்துவமா இருந்திருக்குதுன்னா இதுல கூறப்பட்ட அந்த விலங்குருவங்கள்லாம், அதாவது யானை, சிறுத்தை, முதலை, மான், மரை, குரங்கு, உடும்பு, மயில், பூரான். சரியா? இவைதான் அதிகமா அங்க வரையப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களே இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் எவ்வாறான தன்மையோடு இருந்திருக்கிறது என்றால் எளிமையான தள வடிவங்களை கொண்டதாகவும் குறியீடுகளால் காட்டப்பட்டதாகவும் இந்த உருவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? சித்தரிக்கப்பட்டிருக்குது. அதோட ஆதி மனிதன் பிரதான ஜீவனோபாயமான வேட்டையாடலும் இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது? காட்டப்பட்டிருக்கிறதா ஆய்வாளர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். சரியா? அதாவது இதெல்லாம் ஆய்வுகளின் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது? இதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. சரியா? இதெல்லாம் எப்படி இருந்திருக்குதான் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் எளிமையான தள வடிவங்களாகவும் குறியீடுகளாகவும் காட்டப்பட்டிருக்குது. அதோட இந்த உருவங்களால ஆதி மனிதன் பிரதான ஜீவனோபாயம் என்ன? ஆதிகால மக்களுக்கு பிரதான ஜீவனோபாயம் செயற்பாடு என்ன? வேட்டையாடுதல். அந்த வேட்டையாடுதலும் என்ன செய்யப்பட்டிருக்குதுல சித்திரமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியங்களை வரைந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடன் தொடர்புடைய சம்பவங்களை தான் என்ன செய்திருக்கணும் அங்க ஓவியங்களாக வரைந்திருக்கிறார்கள். சரியா? அவருடைய பிரதான செயற்பாடாங்க வேட்டையாடுதல்லாம். அந்த வேட்டையாடுதலை தான் அதிகமாக வரைந்திருக்கிறார்கள். தாங்கள் வேட்டையாடிய அந்த விலங்குகளையும் தான் அங்க என்ன செய்திருக்கணும்? வரைஞ்சிருக்கணும். சரியா? அப்ப இவ்வாறான கருத்து நிலவி வருகிறது. சரி, இப்போ இவ்வளவு நாங்க பார்த்தது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் இந்த அறிமுக விடயங்களை கற்றிருந்தோம். இனி நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் சில தனித்துவமான சிறப்பியல்புகளை தான் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்து பார்க்க போகின்றோம். சரி, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்களை வரையறதுக்காக சில நுட்ப முறைகளை பின்பற்றிருக்கணும். அந்த நுட்ப முறைகள் 3. சரியா? அந்த 3 நுட்ப முறையும் என்னதுதான் நாங்க என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது முதலாவது நுட்ப முறை என்னென்றால் கோடுகளால் படங்களை வரைகிற முறை. சரியா? ஒரு சித்திரத்துக்கு அடிப்படையான ஒரு கோட்பாடு கோடு. சரி, அந்த கோடுகள், ரேகைகள். சரி, அந்த ரேகைகளை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யறோம்? நாங்கள் ஒரு சித்திரத்தை உருவாக்குறோம். சரியா? அப்ப முதலாவது என்ன? கோடுகளால் படங்கள் வரையும் முறை தான் அவை பயன்படுத்திய நுட்ப முறையில முதலாவது நுட்ப முறை. அடுத்த நுட்ப முறை விரலினால் அல்லது தடித்துண்டால சாயம் பூசுகின்ற முறை. சரியா? அதாவது விரலை பயன்படுத்தியோ அல்லது அந்த அந்தங்கள் ஒடிக்கப்பட்ட அந்த தடிகளை பயன்படுத்தியோ என்ன செஞ்சிருக்கணும்? சாயங்களை பூசியோ
அந்த அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குவியோவியங்களை நிர்மாணிச்சிருக்கணும். சரியா? அதே போல இன்னொரு முறை தான் சுரண்டுதல் முறை. என்ன முறை? சுரண்டுதல் முறை. சுரண்டுதல் முறையும் பின்பற்றியிருந்தால் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குவியோவியங்களை முன்னைய கால மக்கள் செய்திருக்கிறார்கள். சரியா? அப்ப என்னென்ன நுட்ப முறை மீண்டும் கூறுகிறேன் பாருங்கள். அந்த 3 நுட்ப முறைகளையும் பாருங்கள். அந்த 3 நுட்ப முறைகளையும் கோடுகளால் படங்கள் வரையும் முறை, அடுத்து விரலினால் அல்லது தடித்துண்டினால் சாயம் பூசும் முறை, அடுத்து சுரண்டுதல் முறை. சரியா? என்னென்ன முறை? 3 முறை இருக்கிறது. அதாவது கோடுகளால் படங்கள் வரையும் முறை, அடுத்தது விரலினால் அல்லது தடித்துண்டினால் சாயம் பூசும் முறை, அடுத்தது சுரண்டுதல். இந்த 3 முறை வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கண்ட தனித்துவமான பண்பு. அந்த 3 நுட்ப முறைகள் பிரயோகித்த முறை. அடுத்த முறையை பார்ப்போம். அடுத்த இயல்பு, அதாவது தனி உருவங்களாகவும் சோடி உருவங்களாகவும் வரையப்பட்டிருக்குது. சரியா? அதாவது அந்த சிகிரிய ஓவியங்களை போல இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்குது? தனி உருவங்களாகவும் சோடி உருவங்களாகவும் வரையப்பட்டிருக்குது. அப்ப சிகிரிய குகையோவியத்துக்கும் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியத்துக்கும் ஒரு என்ன தொடர்பு இருக்குன்றே சொல்லலாம். என்ன தொடர்பு? அதாவது இயல்பு ரீதியா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சிகிரிய பெண்கள் உருவங்களும் சரி, இந்த உருவங்களும் சரி தனியாகவும் வரையப்பட்டிருக்குது, சோடியாகவும் வரையப்பட்டிருக்கு. இதுதான் இங்க இருக்கிற ஒரு தொடர்பு தன்மையா நாங்க சொல்லலாம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்கு நான் உங்களுக்கு ஒப்பீட்டு ரீதியா கூறியிருக்கிறேன். சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா எளிமையான தள வடிவங்களால் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? வரலாற்றுக்கு முற்பட்ட கால இலங்கையினுடைய குகை ஓவியங்கள்ல அதிகமாக குறியீடுகள் தான் பிரயோகிக்கப்பட்டது. சரியா? அந்த குறியீடுகள் எப்படி இருக்குன்ற எளிமையான தன்மையோட என்ன செய்யப்பட்டிருக்குது? பிரயோகிக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப எளிமையான என்ன தள வடிவங்களோடான குறியீடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? பிரயோகிக்கப்பட்டிருக்குது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மனித விலங்கு உருவங்களோட கேத்திர கணித உருவங்களும் குறியீட்டு உருவங்களும் பிரயோகிக்கப்பட்டிருக்குது. நான் கூறியிருக்கின்றேன், வரலாற்றுக்கு முற்பட்ட கால இலங்கையினுடைய குகை ஓவியங்கள்ட பிரதான கருப்பொருள் மனித உருவங்கள், விலங்கு உருவங்கள். அந்த மனித விலங்கு உருவங்களோட சேர்த்து கேத்திர கணித குறியீட்டு உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது? பிரயோகிக்கப்பட்டிருக்குது. சரியா மாணவர்களே? அப்ப என்ன இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் 3 நுட்பமுறைகளை பின்பற்றி வரையப்பட்டிருக்குது. அதை விட இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் தனித்தனியாகவும் வரையப்பட்டிருக்குது, சோடியாகவும் வரையப்பட்டிருக்குது. அதோட இந்த மனித உருவங்களும் விலங்கு உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது? அந்த குறியீடுகளுடன் சேர்த்து என்ன செய்யப்பட்டிருக்குது? வரையப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது வரலாற்றுக்கு முற்பட்ட கால சித்திரங்கள் காணப்படுற இடங்களிடையே தந்திரிமலை குகை, தொரவக்க குகை, பில்லாவ குகை போன்றவை பிரதானமானதாகும். சரியா? அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள் வரையப்பட்ட அந்த குகைகள்ல மிகவும் பிரபலமான குகைகள் எது என்றா தந்திரிமலை குகை, தொரவக்க குகை, பில்லாவ குகை. சரியா? இந்த குகைகள்லாம் என்ன மிகவும் பிரபலமாக இருக்குது. அந்த குகைகளை பற்றிய விடயங்களை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்து கற்க போகின்றோம். சரியா? அவ பாருங்க, இந்த வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியங்களுக்கான அந்த உருவங்களை வரையறுக்கும், அதுக்கான நிறங்களை தீட்டுவதற்கும் எதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது சூழலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இயற்கை பொருட்கள், அந்த சூழலிலிருந்து எடுக்கப்பட்ட இயற்கை பொருட்களை பிரயோகித்து தான் இதுக்கான வர்ணங்கள் தீட்டப்பட்டிருக்குது. அதாவது பாருங்க, கடி, வெண்களி, என்ன விலங்குகின்ற ரத்தம், முருகைக்கல் என்பவற்றை பிரயோகித்து தான் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குகையோவியங்களுக்கான வர்ணங்களை எல்லாம் தீட்டி இருக்கிறார்கள். சரியா? அதாவது சூழலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இயற்கை பொருட்கள். சரியா? களி, அதாவது வெண்களி, அடுத்தது கரி, அடுத்தது என்ன முருகைக்கல், விலங்குகளினுடைய ரத்தம், இவற்றையெல்லாம் பிரயோகித்து தான் என்ன செஞ்சிருக்கணும்? வர்ணம் தீட்டி இருக்கிறார்கள். சரியா? சரி, அப்ப நாங்க மீண்டும் பார்க்கலாம் மாணவர்களே. அந்த வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியங்கள் தொடர்பான அந்த விடயங்களை மீண்டும் உங்களுக்கு மீட்கின்றேன். சரி, இதெல்லாம் முக்கியமான பகுதி. சரி, அதாவது இந்த வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியங்கள் எங்கே இருக்குன்னா அதிகமாக வடமத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்கள்லாம் இந்த வரலாற்றுக்கு உட்பட்ட கால குகையோவியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது.
சரியா? அதோட இலங்கையின் வரலாற்று முற்பட்ட கால அடுத்த முந்தைய காலம் 2.5 லட்சம் வருடங்களுக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுது. அதே நேரத்துல சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க 3000 வருடங்கள் மட்டும்தான் இது பழமை வாய்ந்தது சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னது யார்? பேராசிரியர் D.P. நந்ததேவ, அதே போல பேராசிரியர் E.P. தரணியகல. இந்த 2 அறிஞர்கள்லாம் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கிறார்கள். சரியா? அதே போல இந்த சித்திரங்களை வேடர்கள்லாம் வரைஞ்சிடும் என்று செலிக்மேன் என்ற ஒரு அறிஞரும் கூறியிருக்காருன்னு உங்களுக்கு கூறியிருந்தேன். அதே போல வரலாற்றுக்கு முற்பட்ட கால குவியோவியங்கள கருப்பொருள் விலங்குருவங்களும் மனித உருவங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? பிறகு நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குவியோங்கள்ல அதிகமாக இருந்த அந்த உருவங்கள் என்னென்ன? யானை, சிறுத்தை, முதலை, மான், மரை, அடுத்த உடும்பு, மயில், பூரான், இந்த வடிவங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு கூறியிருந்தேன். சரியா? அதே போல இன்னும் சில விடயங்களும் கூறியிருந்தேன். என்ன? அதாவது அவைன்ற தளவடிவங்கள் இதெல்லாம் தானே குறியீடா பிரயோகிக்கப்பட்டிருக்குது. அதோட அங்க இருந்த பிரதான கருப்பொருள் என்ன? வேடுவர்களுடைய அந்த முற்காலத்துல வாழ்ந்த மக்களுடைய பிரதான ஜீவனோபாய செயற்பாடு என்ன? வேட்டையாடுதல். இந்த வேட்டையாடுதல் தொடர்பான விடயங்கள்லாம் அங்கே என்ன பிரதான கருப்பொருளாக வரையப்பட்டிருக்கிறது. அவர்களால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளும் வேட்டையாடல் தொடர்பான சம்பவங்களும் தான் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? வரையப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தேன். பிறகு நான் சொல்லியிருந்த வரலாற்று முற்பட்ட கால சித்திரங்களோட பொது இயல்புகள் இது பிரதான 3 நுட்பமுறைகளை பின்பற்றி வரையப்பட்டிருக்கிறது. அதாவது என்னென்ன நுட்பமுறை? கோடுகள், படங்கள், கோட்டினூடாக படங்கள் வரையும் முறை. அடுத்தது விரலால் அல்லது தடித்துண்டால் என்ன சாயம் பூசுகின்ற முறை. அடுத்தது சுரண்டுதல் நுட்பமுறை என்று கூறியிருந்தேன். சரியா? அதே போல அந்த உருவங்கள் எல்லாம் தனித்தனியாகவும் சோடியாகவும் வரையப்பட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? அதே போல அந்த விலங்குருவங்களும் மனித உருவங்களும் எளிமையான உருவங்களாகவும் கேத்திர கணித வடிவங்களை பிரயோகித்தும் வரையப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? அதே போல இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்கள்ல தந்திரிமலை குகையோவியம், பில்லாவ குகையோவியம், தொரவக்க குகையோவியம் போன்ற குகையோவியங்கள் மிகவும் பிரபலமான குகையோவியங்கள்னு சொல்லியிருந்தேன். அந்த வடிவங்கள்ல நாங்கள் தொடர்ந்தும் வகுப்புல கற்க போகின்றோம். சரியா? அடுத்து இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்களுக்கான வர்ணங்கள். சரியா? வரலாற்று முற்பட்ட கால குகையோவியங்களுக்கான வர்ணங்கள் எங்கிருந்து பெறப்பட்டிருக்குது? சூழல்ல இருக்கின்ற அந்த முற்காலத்துல வாழ்ந்த மக்கள் பொதுவாக இயற்கை சூழலை அடிப்படையாக கொண்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கார்கள். சரி, இதெல்லாம் நீங்க வரலாற்று பாடங்கள்லயே கற்றிருப்பீங்க. ஆனால் நான் இதுல உங்களுக்கு கூற வேண்டும். சரியா? அதாவது இயற்கையோடு இயந்த வாழ்க்கை முறை தான் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்திருக்கணும். அதாவது வேட்டையாடுதல், அதை தொடர்ந்து அதுக்கு பிற்பட்ட கால பகுதியில் விவசாயமும் வந்திருக்குது. அப்ப அந்த ஆறுகளை அண்டி வாழ்ந்திருக்கணும், குளங்களை அண்டி எல்லாம் வாழ்ந்திருக்கணும். அப்ப இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த அந்த மக்கள், அந்த வேடுவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்டா அங்கே சூழல்ல தாங்கள் கண்ட பொருட்களை பிரயோகித்து என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குகையோவியங்களாக நிர்மாணித்திருக்கிறார்கள். சரியா? அதுக்கான கல்லாயுதங்கள்லாம் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்லாயுதங்களை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த குகையோவியங்களை நிர்மாணிச்சிருக்கணும். சரியா? அடுத்து அந்த நெருப்பை கண்டுபிடிச்சினும், அந்த கல்லாயுதங்களை உரசி அதனூடாக நெருப்பை கண்டுபிடிச்ச விடயங்கள் இதெல்லாம் நீங்க வரலாற்று பாடத்துல கற்றிருப்பீங்க. அப்ப இந்த கல்லாயுதங்களை பிரயோகித்து அந்த என்ன செஞ்சிருக்கணும்? உருவங்களை செஞ்சிட்டார்கள். ஆனா அதுக்கு தேவையான வர்ணம் தேவை. அந்த வர்ணத்தை தான் எங்கிருந்து எடுத்துச்சோம்டா இயற்கையாக சூழல்ல இருந்து எடுத்திருக்கணும். தாவரங்கள்ட சாறு, விலங்குகள்ட ரத்தம், இவ்வாறான பிரயோகித்து தான் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இந்த ஆக்கத்துக்கான வர்ணங்களை எடுத்திருக்கிறார்கள். என்னென்ன? கரி, வெண்களி, விலங்குகளின் ரத்தம், மூர்க்கைகள், இவற்றை பிரயோகித்து வர்ணங்களாக எடுத்து இந்த குகையோவியங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள். சரியா? அப்ப மாணவர்களே, நாங்கள் இன்று தாதுகோகங்கள், அதாவது ரன்கோட் விகாரை, அடுத்து கழனி தாதுகோகம் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். அதை தொடர்ந்து இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோவியங்களையும் கற்றிருந்தோம். இனி நாங்கள் தொடர்ந்தும் ஏனைய குகையோவியங்களை கற்க போகின்றோம். அதற்கு நீங்கள் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.